வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மூணாறு ஷூட்டிங்காக வந்திருக்கேன். வந்த இடத்துல எங்கே இருந்தாலும் ஜீசஸ்க்காக வீடியோ பண்ணுறதுனா எப்படி, அதனால தான் காலங்காத்தால எழுந்திரிச்சு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்க்கு போகணும். ஷூட்டிங்கை அப்புறம் வைங்க, முதல் ஜீசஸ். இந்த இடத்துல ஒரு சர்ச், ரொம்ப பழைய காலத்து சர்ச், ஆர்சி சர்ச் நினைக்கிறேன். ஸோ டினாமினேஷன்லாம் விட்டுருவோம். இன்னைக்கு இந்த சர்ச் இதுக்கிட்ட இருந்து ஒரு வீடியோ பண்ணுவோம், வாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீக் நான் வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து, நிறைய லேடிஸும் நிறைய ஆம்பளைங்களும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. ஒருத்தங்க ட்ராக்ஸ் கொடுக்க வராங்க, அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. எப்படி நீ வந்து ஜீசஸை பற்றி பேசலாம்? இயேசுன்றவன் வந்து வெள்ளைக்கார கடவுள், இயேசு நம்ம சாமியே கிடையாது, இயேசு வந்து இங்கிலீஷ்காரனோட கடவுள், நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த லேடிஸ்லாம் வந்து அவ்வளோ சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி எந்த மத இணைப்பு இருக்கோ என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல, இல்லை அவங்களோட அறியாமையா தெரியல, அவங்களோட இயலாமையா தெரியல. ஆனால் அப்படி சண்டை போட்டு வந்து ஒன்றும் அடிக்கலை, அவ்வளோதான். அப்போ அவங்கள பார்க்கும்போது எனக்கு நிஜமாக கோவம் வரல. நான் வந்து அவங்கள பார்த்து எனக்கு பரிதாபப்பட்டேன், பாவம் தான் பட்டேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நான் இதே மாதிரி பேசினவன் தான். இயேசு வந்து இங்கிலீஷ்கார கடவுள், இயேசு எதுக்கு நம்ம கும்பிடணும்னு. ஆனால் உண்மை என்னன்னா, இயேசு இங்கிலீஷ்கார கடவுளே கிடையாது. இயேசு வந்து ஒரு கிறிஸ்டியன் காடு, இயேசு வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து ஒரு ராங் ஃபார்முலா இருக்குது. அதுக்கு காரணம் சில நேரங்களில் கிறிஸ்தவர்களே தான். ஏன்னா வந்து அது ஜீசஸை வெள்ளைக்கார கடவுள் மாதிரி சித்தரிச்சிடுறாங்க. இதில் ஒரு டினாமினேஷன்ற பேரில் ஆர்சி, சிஎஸ்ஐ, பெண்டகாஸ்ட் அப்படி இப்படி இதில் வந்து ஜாதி, தலித் கிறிஸ்டியன், நாடார் கிறிஸ்டியன், இப்படி இவங்களே இப்படி பண்ணும்போது தான் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப 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 சீப்பாகிடுறோம். நம்ம சீப்பாகிறத பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் இயேசுவை சீப்பாக்கிடுறோம். அந்த பாவம் அந்த அந்த மற்ற மத சகோதரர்களுக்கெல்லாம் இயேசு வந்து ஃபாரின் கார்டு மாதிரியே நினச்சிட்டாங்கன்றது தான் என்னோட கவலையை. அவங்க கூட போய் திருப்பி சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணுறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கணும். அவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபாரின் கார்டு கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு. நான் இந்த வீடியோவை பண்ணுறதுக்கு நோக்கமே, இந்த டாக்கிங் டாங்கி ஆரம்பிக்கலான்றது நோக்கமே, ஈஸியாக எளிமையாக ஜீசஸை தெரியாதவங்களுக்கு ஜீசஸை பற்றி சொல்லணும். மதத்தை பரப்புறது என்னோட நோக்கமே கிடையாது. கிறிஸ்துவ மதத்தை பரப்புன்றது என்னோட நோக்கமே கிடையாது. இயேசுவோட அன்பை பற்றி சொல்லணுன்றது மட்டும்தான். லாஸ்ட் வீக் கூட சில வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் போது ஒரு சர்ச்சில் நான் பேசினதை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து என்னை கண்ணா பின்னான்னு திட்டினாங்க. கண்ணா பின்னான்னு சில பேரை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க. என்னை மட்டும் திட்டாமல் என் குடும்பத்தை, எங்கள் அம்மாவை, நீ எவ்வளோடா பணம் வாங்கின, நீ அவனை எவ்வளோன்னு வீடியோவில் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் என்னை திட்டிருந்தாங்க. சில பேர் என்னை பாராட்டியிருந்தாங்க, சில பேர் என்னை திட்டிருந்தாங்க. பாராட்டினவங்களை பார்த்துட்டு நான் வந்து ஓ சூப்பர் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். பாராட்டுறதை நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்குள்ள ஒரு ப்ரைடு வந்துடும், ஒரு கர்வம் வந்துடும். அது ரொம்ப டேஞ்சர். அதே மாதிரி என்னை திட்டினது வந்து நான் சீரியஸாகவே நான் வீடியோக்காக சொல்ல வரல, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா பைபிளில் என் நிமித்தமாக நீ வெறுக்கப்படுவ, என் நிமித்தமாக உன்னை திட்டுவாங்கன்னும் போது ஐயோ பரவாயில்ல, இயேசு நிமித்தமாக நம்மளை திட்டுறாங்களே பரவாயில்ல. திட்டினவங்களை நான் மறுபடியும் அவங்களை கோச்சிக்கல, திட்டினவங்க மேலே எனக்கு கோபம் கிடையாது. திட்டினவங்களுக்காக நான் ப்ரே பண்ணணும். ஏன்னா ஒரு காலத்தில் நானும் இயேசுவை திட்டினவன் தானே. ஸோ இந்த வீடியோட நோக்கமே என்னென்னா, இயேசு இங்கிலீஷ்காரனோ வெள்ளைக்காரனோ கிடையாது. இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பிறந்த கடவுள் கிடையாது. இயேசு கிறிஸ்தவ, இந்து, முஸ்லீம்
ஜாதி மதம் ஏத்திஸ்ட் தெய்வ நம்பிக்கை கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜீசஸ் லவ்ஸ் யூ. இதுதான் என்னோட கருத்து. தவிர சத்தியமா எந்த காசோ துட்டோ நான் வாங்குறதும் இல்லை. சில கிறிஸ்தவர்கள் வாங்குறாங்க, சில பேர் வாங்கலாங்க. ஆனா பல பேர் காசை வாங்காம தன்னோட உழைப்பும் தன்னோட பணத்தையும் அது ஒரு ஊழியமா பண்றாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. சில கருப்பாடுகள் இருக்கு, அது பைபிள்லயே இருக்கு. என் நாமத்தை சொல்லி வர கருப்பாடுகள் இருக்கும்னு அவங்கள வச்சு நம்ம மற்றவங்க ஜட்ஜ் பண்ண வேணான்றதான் இந்த வீடியோவோட நோக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஜீசஸ் பிரிட்டிஷ் இந்த ஆங்கிலேயர்கள் இங்க வந்தாங்கல்ல, அப்பதான் ஜீசஸ் இங்க வந்தாருன்னு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சத்தியமா கிடையாது. அதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா செயின்ட் தாமஸ்ன்றது ஏசப்பா கூட இருந்த ஒரு சீடர் எப்பவோ இந்தியாவுக்கு வந்துட்டாரு, கேரளாவுக்கு வந்துட்டாரு. முதல்ல கேரளா தான் வந்தாரு. கேரளா இருந்தது நம்ம சென்னைக்கு வந்தாரு. சென்னையில தான் அவரு உயிரை விட்டாரு. செயின்ட் தாமஸ் மவுண்ட்லாம் இருக்கு. அதனால இதுல ஜீசஸ் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், இல்லை வெள்ளைக்காரங்க வந்தாங்க அப்படி இல்லை. நிறைய மிஷினரிஸ்லாம் பணத்தை சுரண்ட வரல, இங்க இருக்கிறத கொடுக்க தான் வந்தாங்க. இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் இதெல்லாம் அவங்க தான் கட்டினாங்க. ஆனா இன்னைக்கு சில பேர், அதுவும் நான் மறுபடியும் சில இன்னைக்கு இருக்கிற பண நோக்கமா ஊழியம் பண்ற சில கிறிஸ்தவர்களால் தான் நல்லா இருக்கிறவங்களுக்கும் கெட்ட பேர். இப்போ நீங்க ஒரு ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஒரு ஊரோட ஜியாகிரபி பாத்தீங்கன்னா, இயேசு பிறந்த இடம் எப்படின்னா, அது ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப் இதெல்லாம் ஒன்னா ஒரு இடத்துல ஜாயின் பண்ற மாதிரி ஒரு சென்டர். அங்கதான் அவரு பிறந்த இடம். இயேசப்பா உண்மையாலுமே வெள்ளை கலர்லாம் கிடையாது. நீங்க பார்க்க போனீங்கன்னா அவர் கருப்பரும் கிடையாது, நம்மள மாதிரி நம்ம மாநிலம் இதுதான். ஓகேவா? இதுல சில ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஹிஸ்டரின்னு பார்த்துக்கோங்க. நீங்க ஹிஸ்டரியில் எடுத்துட்டீங்கன்னா பிசி ஏடி, இயேசுக்கு முன் இயேசுக்கு பின். அதே மாதிரி இயேசு எங்க பிறந்தாரு, எப்போ பிறந்தாரு, எப்போ அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க, அந்த இடம் எங்க, அப்புறம் எப்போ ஒரு உயிர் இருந்தார், அந்த இடம் எங்க, இது எல்லாமே ஹிஸ்டரியிலேயே இருக்கு. அதனால இது கட்டுக்கதையோ இல்ல இது சும்மா கற்பனை கதையோ இல்ல ஒரு மித்தோ கிடையாது. ஸோ இயேசுன்றவர் உண்மையானவர். இயேசுன்றவர் முதல்ல பெண்களுக்காகவும் குரல் கொடுத்தவர் அவர் தான். பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் அவர் தான். இவர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏழைகளுக்காக குரல் கொடுத்தவர் அவர் தான். ஏழைகளை குணமாக்கினவர் அவர் தான். நீ பாவியா, நீ அசுத்தமா அப்படின்னு நீ உள்ளே வராத அப்படின்னு நம்மளை தள்ளி தூரமா வச்சு, அந்த சாமி பக்கத்துலேயே வரக்கூடாது, தூரமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில இயேசு என் பக்கத்துல நீ வா, நீ என் கிட்ட வா, நீ பாவியா இருந்தாலும் ஒன்ன நான் நேசிக்கிறேன்னு சொன்னவர் இயேசு. ஸோ இந்த பாவி நம்ம இதுல ஜாதியோ மதத்தையோ கொண்டு இதை நம்ம அந்த ஆங்கிள் பார்க்காம வேற ஒரு ஆங்கிள் பார்த்தா எல்லாருக்குமே புரியும். நிஷ்கலங்க புருஷா பிரஜாபதி, இப்படி ஜீசஸுக்கு ஏகப்பட்ட பேரு நம்ம வேதங்கள்லயே இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம், ஜீசஸ் பத்தி யாருமே பேசலன்னு நினைக்கிறோம். வேதங்கள், ரிக்வேதம், சாம வேதம், எல்லா வேதத்திலையும் ஜீசஸ் பத்தி இருக்கு. சித்தர்கள் பாட்டுல ஜீசஸ் பத்தி இருக்கு. இதெல்லாம் நீங்க வேணா கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கட்டுக்கதை சொல்றேனா இல்லையான்றதை நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. குரான்ல ஜீசஸ் பத்தி இருக்கு, நிறையவே இருக்கு. அதே மாதிரி நீங்க எந்த புக்ஸ் எடுத்துக்கோங்க, அந்தந்த நாட்டோட ஹிஸ்டரிஸ் இருக்கும். உதாரணத்துக்கு பாபிலோனியன் ஹிஸ்டரி, பாபிலோனியன் ஸ்கிரிப்சர்ஸ், பாரசியன் ஸ்கிரிப்சர்ஸ், சைனீஸ் ஸ்கிரிப்சர்ஸ், இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னாலும் ஜீசஸ் பத்தி இருக்கு. இப்போ ஒரு பொய்யான நபரா இருந்திருந்தா, அவர் ஒரு கற்பனை உருவமா இருந்திருந்தா, வேதத்திலேயோ குரான்லயோ பைபிள்லயோ நான் சொன்ன மாதிரி பாரசியனு, பாபிலோனியனு, சைனீஸ் இதுலலாம் ஒரு பேர் இருக்குமா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இதுல என்ன தெரியுதுன்னா, இயேசு ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ சொந்த கொண்டாடுறதுக்காக வந்தவர் கிடையாது, எல்லாருக்காக வந்தவர். இதை ஒரு பிராட் மைண்டா எடுத்துக்கணுமே தவிர சில கிறிஸ்டியன்ஸ் பண்றதை பார்த்து மற்றவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்கன்றது நம்ம ராங்கா நம்ம எடுத்துக்க கூடாது. இதனால ஜீசஸ்க்கு தான் கெட்ட பேர். ஸோ இந்த வீடியோட நோக்கம்
கிறிஸ்துவத்தை பரப்புறதுக்கோ நான் துட்டு சம்பாதிக்கிறதுக்கோ கிடையாது. அதுக்கான அவசியமும் இல்லை. எனக்கு ஜீசஸ் எல்லாமே நல்ல வேலை கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காரு. என்னோட நோக்கம் என்னன்னா, ஜீசஸ் வந்து ஃபாரின் காட் கிடையாது. அவரு ஒவ்வொருத்தருக்காகவும் ஏழை, பணக்காரன், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஆர்சி, பென்டகாஸ்ட், எந்த டினாமினேஷனும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த இப்போ கேரளாவில் வந்தால் கேரளாவில் வேறு ஒரு இது இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்துக்காக தான் பிறந்திருக்காரு. அதுக்கான ப்ரூஃபும் எல்லாமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லா வேதத்துலையும் இருக்குது. சில கிறிஸ்தவர்கள், சில ஊழியக்காரங்க அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு தடங்களாக இருக்கிறாங்க. ஜீசஸ்குள்ளே வரவங்களுக்கே ஒரு தடங்களாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்க கணக்கு கொடுத்தாங்கணும் ஜீசஸ்க்கு. அது எப்பேற்பட்ட ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட நோக்கம் தப்பாக இருந்தால் அவங்க போய் சேர போகிற இடமும் தப்பாக தான் இருக்க போகுது. நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நான் யாரும் கிடையாது. ஆனால் உண்மையான ஊழியக்காரங்க இருக்காங்க, உண்மையாக இயேசுக்காக இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் தேவையில்லாமல் இப்போல்லாம் வந்து பாலிடிக்ஸ்லாம் இறங்குறது, ஜீசஸ் பற்றி பேசுறேன்னு சொல்லிட்டு கட்சிக்காக போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய ஊழியக்காரங்களை நானும் பார்க்குறேன். அவங்க கொடுக்குற காசுக்காகவும் அவங்க கொடுக்குற அந்த இதுக்காகவும் சீப்பாக பண்ணிக்கிறாங்க. ஜீசஸை சீப்பாக்கிடுறாங்க. பட் இதுக்கெல்லாம் அவங்க தான் கணக்கு கொடுத்தாங்களாம். சில பேர் வந்து சர்ச்சுக்கு போனாங்கன்னா அந்த பாஸ்டரை வந்து அவருக்காக அடுத்த வாட்டி இல்லைன்னா அவங்களை கூப்பிட மாட்டாங்க. அதுக்காக அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக சில பேர் மெசேஜ் கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் நான் வந்து இன்டெப்த்து போய் இதெல்லாம் நான் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம அடிக்கடி ஹிந்துஸை கொச்சிக்கிறோம், முஸ்லீம்ஸை கொச்சிக்கிறோம். முதல்ல நம்ம வீடை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். எத்தனை பேர் உண்மையாக ஊழியம் பண்ணுறோம், எத்தனை பேர் இயேசுக்காக பண்ணுறோம், எத்தனை பேர் பணத்துக்காக பண்ணுறோம் அப்படின்றது. ஏன்னா வெளியே அப்படி தான் ஒரு பேர் இருக்குது. முக்கால்வாசி பேர் அவங்களோட பந்தா வாழ்க்கைக்காக பண்ணுறாங்கன்றது. அவங்க வந்து இயேசப்பாக்கு கிட்ட வரவங்களுக்கு ஒரு இடரலாக இருக்காங்க. அது ரொம்ப தவறான விஷயம். நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். இந்த கேரளா வீடியோ தான். இதை நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இங்கே வந்தோன்னா ஞாபகம் இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஒரு மத சார்பற்ற கட்சிக்கு நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் போய் எல்லாம் நிறைய பிஷப்பு, ஃபாதர்ஸ் இவங்கெல்லாம் கும்பலாக போய் அங்கே போய் அவங்களுக்காக பேசினால வெளியே வந்தோன்னா பப்ளிக் வந்து அவங்கள கண்ணாபின்னு கேள்வி கேட்குறாங்க. யூதாஸ், நீலாம் யூதாஸ்ன்னு அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் திட்டுறாங்க. ஏன்னா அவங்கள ஹிந்துஸ்க்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, முஸ்லிம்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக வந்து அவங்க கொச்சிக்கல. ஏன்னா இங்கே எல்லாம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மசூதி, கோயில், சர்ச்செலாம் பக்கத்தில் இருக்க யாரும் அடிச்சுக்கிறது கிடையாது. ஆனால் கட்சின்னு வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். இந்த கட்சிக்கு சார்பாக சில ஊழியக்காரங்க போகும்போது அவங்கள பப்ளிக் திட்டுறாங்க. அந்த வீடியோவும் பார்த்தேன். அப்படி தான் இருக்குது. இந்த திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதான் சொல்ல வரேன். நம்ம வந்து ஜீசஸை பாலிடிக்ஸில் கொண்டு வரதோ, பணத்துக்காக கொண்டு வரதோ இதெல்லாம் அவசியம் இல்லை. இப்படி சில பேர் இருக்காங்க. அவங்கள தூக்கி அவங்கள போட்டுட்டு அவங்கள ஜீசஸ் பார்த்துக்கிட்டோம். உங்களுக்காக பிறந்தாரு, உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு, உங்களுக்காக உயிர் தந்துட்டாரு. அதுதான் உண்மையான ஜீசஸ். ஸோ நம்ம ஜீசஸை மனசில் வச்சுக்கிட்டா போதும். ஜாதி மதத்தெல்லாம் தூக்கி போடுங்க. யூனோ வை, ஜீசஸ் உங்களுக்காக தான் உயிரை விட்டார். உங்களுக்கு தான் உயிர் விட்டார் சிஸ்டர். ஜாதி மதம்லாம் கிடையவே கிடையாது. எதனாலன்னா ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ.